நான் உங்கள் முனைவர் பேராசிரியர் டாக்டர் அன்பழகன். இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் அலகு 5, அலகு 6 2 பாடம் இப்போ பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அலகு 5 விளக்குவரை தெளிவுரையை காண்போம். அலகு 5 கூற இருப்பது செயல்பாட்டாளர். அதாவது சமூகங்கள் பல்வேறுபட்ட அடுக்கு நிலைகளை கட்டமைத்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திற்குமான அடுக்கு முறைகள் இனக்குழுக்களின் தன்மைக்கேற்ப பல்வேறுபட்ட சூழ்நிலைகளுக்கேற்க இயற்கை வளங்களுக்கு ஏற்பவும் உங்களுடைய வாழ்க்கை நிலை படிநிலைகள், பொருளாதார, உணவு பழக்கவழக்கங்கள், ஆடை வடிவமைப்பு, இருப்பிட வசதிகள் அனைத்தையும் கட்டமைத்திருக்கிறது. அந்த அடுக்குப்படுத்துதலின் அணுகுமுறை சமூக அடுக்குமுறை என்பது பெரும்பாலான சமூகங்களில் ஆழமாக பதிந்துள்ள ஒரு செயல்முறையாகும். இது பாலினம், வர்க்கம், வயது அல்லது இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பொதுவாக பல்வேறு சமூக குழுக்களின் தரவரிசையை குறிக்கும். அடுக்குப்படுத்துதலின் செயல்பாடுகள் எல்லா சமூகங்களுக்கும் சிறந்த நபர்கள் பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதையும் அவர்கள் சிறப்பாக செயல்படுவதையும் உறுதிப்படுத்த சில வழிமுறைகள் தேவை என்று டேவிஸ் மற்றும் மூர் கூறுகிறார்கள் என்ற சமூக ஆய்வாளர்கள் தங்களுடைய பார்வையை ஒவ்வொரு இனக்குழுக்களும் அவங்களுக்கு தேவையான தலைவர்கள் அறிவு சார்ந்தவர்களாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் அவங்க இனக்குழுக்களுக்கு முன்னெடுத்து வழிநடத்தி செல்லக்கூடிய நபர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைத்து இனக்குழுக்களுக்கும் ஒரு ஏற்புடைய தன்மைகள் எப்பொழுது இந்த சூழலும் நிகழ்கிறது என்பதை இவங்கள் ஆய்வில் கூறுகிறார்கள். இந்த அமைப்பு பயனுள்ளதாக இருக்கிறது, ஏனெனில் இந்த சமூகத்தில் வெவ்வேறு பதவிகளுக்கு சமமற்ற வெகுமதிகளையும் சலுகைகளையும் வழங்குகிறது. எல்லா மக்களும் ஒரே மாதிரியான வெகுமதிகள் வழங்கப்பட்டால் மக்கள் கடினமாக உழைக்க எந்த ஊக்கமும் இருக்காது. பொறுப்பான பதவிகளை எடுப்பதையோ அல்லது சவாலான வேலைகளையோ மக்கள் தவிர்க்கும் போக்கு இருக்கலாம் என அமைப்பின் திறமையான செயல்பாட்டிற்கு அடுக்குப்படுத்துதல் அவசியம். அதாவது என்ன சொல்ல ஆய்வின் நெறியின் கருத்துக்கள் ஒருங்கிணைக்குது அப்படின்றால், ஒவ்வொரு நிலையிலும் இருக்கின்ற அடுக்கு அமைவுகள் படிநிலைகள் இல்லாத தவிர்க்கும் பட்சத்தில் அனைவரும் சமமாக பார்க்கப்படும் பட்சத்தில் மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய தொழிலையோ அவங்க வாழ்க்கை அனுபவங்களையோ யாரும் மேற்கொள்வதற்கு முன்வர மாட்டார்கள். அனைவரும் உயர்வான மதிப்புமிக்க, அதிலும் குறிப்பாக எளிமையான அணுகுமுறையும் விரும்பக்கூடிய நபர்களாக அனைவரும் மாறிவிடுவார்கள். இது சமூகத்தினுடைய நிலையை மேலும் தளர்க்கும் விதமாக அமையும் என்பதை உங்கள் நிலைப்பாடில் கூறுகிறார்கள். சமமற்ற வெகுமதிகளின் அமைப்பின் முக்கிய பங்களிப்புகள் 2 மடங்கு ஆகும். முதலாவதாக இது சில பதவிகளை நிரப்ப மக்களை ஊக்குவிக்கிறது என்கிறார்கள். பதவிகள் அதிக வெகுமதிகளை கொண்டு செல்லும் போது பதவிகளுக்கு தகுதி பெற மக்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். இரண்டாவதாக, பதவியை நிறைவேற்றிய பிறகும் வெகுமதிகள் சமமற்றதாக இருக்க வேண்டும். இதனால் நியமிக்கப்பட்ட நபர்கள் தங்கள் செயல்திறனை மேலும் மேம்படுத்த உந்துதல் பெறுவார்கள். இந்த முறையில் சமமற்ற வெகுமதிகளை அடிப்படையாக கொண்ட அடுக்கு அமைப்பு சமூகங்களுக்கு நன்மை பயக்கும் என்கின்றனர். இப்பொழுதுமே மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்திற்கும் முரண்பட்ட நிலைப்பாடு இருந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இயக்கங்கள் சமமாக இயங்கும் என்றார். அனைத்து இயக்கங்களும் ஒரே மாதிரியான மதிப்பும் ஒரே மாதிரியான தகுதியும் பெற்றுவிட்டால் இயக்கங்களினுடைய முரண்பட்ட நிலைகள் பல்வேறு வகையான பாதிப்புக்குண்டான நிலைகளை ஏற்படுத்தும் என்று சொல்லுவார். அதனால் ஏற்றத்தாழ்வுகள் தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் அவங்களுடைய சுய முயற்சியை பங்களிக்கும் விதமாக இந்த ஏற்றத்தாழ் சமூக அடுக்குகள் இருக்கக்கூடும் என்பதை இவங்கள் ஆய்வும் தெளிவுபடுத்துகிறார்கள். டேவிஸ் மற்றும் மோரர் இந்த அடுக்குமுறை முறையானது போட்டியின் அடிப்படையிலான நவீன சமூகங்களுக்கும் மற்றும் மாற்றாக அடிப்படையாக கொண்ட பாரம்பரிய சமூகங்களுக்கும் பொருந்தும் என்று விளக்குகின்றனர். நவீன சமூகங்களில் மக்கள் தங்கள் திறமை மற்றும் தகுதிகளுக்கு ஏற்ப பதவிகளை வைக்கிறார்கள். சிறந்த தகுதி பெற்றவர்கள் சிறந்த வெகுமதிகளை பெறுகிறார்கள் மற்றும் அவர்கள் கௌரவமான பதவிகளை வகிக்கிறார்கள்.
பாரம்பரிய சமூகங்களில் பிறப்பின் மூலம் பதவிகள் வகிக்கின்றனர். பாரம்பரிய சாதிய சார்ந்த இந்திய சமூகத்தில் மக்கள் தங்கள் பதவிகளை தங்கள் திறமையால் அல்ல, மாறாக பிறப்பால் பெற்ற அந்தஸ்தின் மூலம் ஆக்கிரமிக்கிறார்கள். இவர்களின் ஆய்வுப்படி இந்திய சமுதாயத்தில் வள்ளுவர் அவர்கள் தெளிவுபடுத்திய குரல் ஏற்ப தோன்றில் புகழோடு தோன்றுக திலா தோன்றில் தோன்றாமை நன்று என்ற ஒரு வாசகத்துக்கு விளக்கம். அதாவது தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படி அவர் கூறுவது பொருள் புகழ் மட்டுமல்லாமல் பெற்றோரினுடைய புகழ்ச்சியின் அங்கமாக அவர்கள் பிறக்கும்போது பிறவிக்கும் போதே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். மற்றவர்கள் உயர்ந்த அந்தஸ்து அற்ற மக்களுக்கு குழந்தையாக பிறந்தவர்கள் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு தகுதியை பெறுவதற்கு பல்வேறுபட்ட கடின முயற்சிகளை மேற்கொண்டு வெகு சிலரை போராடி அந்த நிலையை அடைகிறார். இவ்வாறான படிநிலைகள் மக்களின் முன்பட்ட நிலையிலிருந்து அவங்களுடைய அடிப்படை கட்டமைப்பை வலு சேர்க்கிறதற்காக கடினமாக போராடும் சூழலை வழிவகுக்கிறது. இதுதான் பாரம்பரிய சமூகங்களில் பிறப்பின் மூலம் பதவிகள் விதிக்கப்படுகிறது. பாரம்பரிய சாதி சார்ந்த இந்திய சமூகத்தில் மக்கள் தங்கள் பதவிகளை தங்கள் திறமையால் அல்ல, மாறாக பிறப்பால் பெற்ற அந்தஸ்தின் மூலம் ஆக்கிரமித்தனர். டேவிஸ் மற்றும் முர்ரின் அடிப்படை முன்மொழிவுகள். நவீன சமூகங்களில் அந்தஸ்தின் அடிப்படையானது சாதனையின் மூலமாகவே உள்ளது, அன்றி குறைப்பதன் மூலமாக அல்ல. இத்தகைய சமூகங்கள் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவை மற்றும் அவற்றின் செயல்பாடு முன் நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியும். அனைத்து சமூகங்களுக்கும் பொதுவான சில முன்மொழிவுகள் இருப்பதை குறிக்கின்றனர். இவை ஒவ்வொரு சமூகத்திலும் சில பதவிகள் மற்றவர்களை விட செயல்பாட்டு ரீதியாக முக்கியமானவை. இந்த பதவிகள் அதிக வெகுமதிகளை உயர்ந்த கௌரவத்தையும் கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டாக இந்திய நிர்வாக பணியில் உள்ள பதவி மற்ற வேலைகளை விட அதிக மதிப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதாவது அரசு அதிகார செயல்பாடுகளில் ஒவ்வொரு பதவிக்கென அதிகாரம் உள்ளது, மக்கள் மத்தியிலும் மதிப்பும் உள்ளது, அவர்களுடைய சேவை மனப்பான்மையும் உள்ளது. அந்த வகையில் அடிப்படை மக்கள் அனைவரும் உயர்ந்த பதவியை விரும்ப வேண்டும் என்றால் அதற்குண்டான போட்டித் தேர்வு தகுதிக்குண்டானதை கடினமான உழைப்பு மிக அவசியமாக கருதப்படுகிறது. வரையறுக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த பாத்திரங்களை செய்வதற்கு தேவையான தகுதி அல்லது திறமைகள் உள்ளன. குறிப்பாக IAS தேர்வுகளில் பல ஆயிரம் பேர் தேர்வு எழுதினாலும் ஒரு சிலரே வெற்றி பெறுவதை பார்க்க முடிகிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த நிலைகளுக்கு நீண்ட மற்றும் தீவிர பயிற்சி காலம் தேவைப்படுகிறது. இந்த பதவிகளை பெறுவர்களின் தியாகங்கள் அதில் அடங்கும். டேவிஸ் மற்றும் மூரின் கூற்றுப்படி இது வேட்பாளரின் தியாகத்தை உள்ளடக்கியது. எனவே அவர்கள் தங்கள் தியாகத்திற்கு அதிக நிதி வெகுமதிகள் மற்றும் சமூகத்தில் அதிக கௌரவம் மூலம் வெகுமதி அளிக்கப்பட வேண்டும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசியல் தலைவர்களும் அவங்கள் அந்த தேர்வை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான கடின உழைப்பும் அவங்களை அந்த முன்னெடுத்து செய்ய ஏதுவாக இருக்கிறது. அதேபோல் இந்திய ஆட்சி குடிமை பணி என்னக்கூடிய IAS தேர்விலும் ஒரு மாணவர் 3 ஆண்டு பட்டப்படிப்பு முடித்து அவர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் போராட்டம் ஒரு சிலருக்கு மட்டுமே முதல் வாய்ப்பிலே பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. மற்றவர்களுக்கு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை, போக்கும் நிலை, கடினமாக போராடி பெறும் நிலை. ஆனால் அந்த பதவி காலத்துக்குண்டான பயிற்சி தேர்வு எழுதி வெற்றி பெறும் நிலை வரையில் அவங்க சுய விருப்பத்தை பல சூழ்நிலைகளில் தன்னடக்கம் மன காரணங்களை தெளிவுபடுத்துவதன் மூலம் அடுக்குப்படுத்துதல் பற்றிய பாசனின் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். சமுதாயத்தில் ஒழுங்கை பேணுவதற்கும் அதன் முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்குண்டான வெகுமதிகள் மற்றும் கௌரவத்தை அடிப்படையாக கொண்ட அடுக்குமுறை மற்றும் அவசியம் என்பதை காட்ட முயற்சித்தனர். இவ்வாறான டேவிஸ் மற்றும் மூரின் கோட்பாட்டின் விமர்சனம். அதன் முகத்தில் டேவிஸ் மற்றும் மூரின் கோட்பாடு பகுத்தறிவு மற்றும் யதார்த்தமானதாக தோன்றுகிறது. மக்கள் தங்கள் பிறப்பிற்கு ஏற்ப பாத்திரங்களை ஒதுக்குவதால் இயக்கம் இல்லாத சமூகத்திற்கு இது முரணானது.
இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமைகளை வழங்குகிறது. இது பெரும்பாலான நவீன சமூகங்களைப் போல உள்ளது. அங்கு ஒரு நபரின் திறன் அவரது பிறப்பை விட முக்கியமானது. இந்த சூழ்நிலையில் டேவிஸ் முர் கோட்பாடு சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஒரு விளக்கத்தை வழங்குவதால் யதார்த்தமாக தோன்றுகிறது. ஆம், சமுதாயத்தில் முன்னுக்கு பிறனான எதிர்மறையான விளைவுகள் ஒவ்வொரு கருத்து சிந்தனையில் இன்னும் பல முரண்பட்ட கருத்துகளும் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களும் மக்களும் இணைந்து இணக்கமாக வாழும் நிலையில் அனைவரும் இருக்கின்றனர். இவ்வாறான நிலையில் முன்னுக்கு பின் முரணும் இணைத்தும் வாழும் சூழல் சமூகத்தின் வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் அனைவருக்கும் மக்கள் உரிமையின் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்து அடிப்படை உரிமையும் சமம் என்பதை விளக்குகிறது. 5. இந்த கோட்பாட்டின் பல விமர்சனங்கள் உள்ளன. விமர்சன கட்டுரைகளில் மெல்வின் டுமின் மிக விரிவான கட்டுரை என்று பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. டுமினின் செயல்பாட்டு ரீதியாக முக்கியமான பதவிகளுக்கு அதிக வெகுமதி அளிக்கப்படுகிறது என்ற அறிக்கையுடன் தனது விமர்சனத்தை தொடங்கினார். சில மற்றவர்களை விட அதிக வெகுமதியும் கௌரவத்தையும் பெற்றால் வெகுமதிகள் சமமற்றவை என்பது ஒரு உண்மை என்றாலும் இந்த நிலையில் செயல்பாட்டு ரீதியாக மிகவும் முக்கியமானது என்று திட்டவட்டமாக கூற முடியாது. ஒரு தொழிற்சாலையில் பணிபுரியும் சில தொழிலாளர்கள் உற்பத்தியை பராமரிக்க அவர்களின் மேலாளர்களை விட மிகவும் அவசியமானவர்கள். இருப்பினும் மேலாளர்கள் சிறந்த வெகுமதியை பெறுகிறார்கள். அதாவது ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் சூப்பர்வைசர் என்று கூறக்கூடிய மேற்பார்வையாளர்கள் கீழே லேபர்ஸ் சொல்லக்கூடிய கடின வர்க்கத்தினர் இருவருக்கும் உண்டான இணக்கமான செயல் உற்பத்தியை வளர்ச்சியடை செய்கிறது. இதில் சூப்பர்வைசிங் சொல்லக்கூடிய மேற்பார்வையாளருக்குண்டான மதிப்பு, லேபர்னு சொல்லக்கூடிய கடின உற்பத்திக்குண்டான உழைப்பை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு மதிப்பு மிகவும் குறைவு. ஆனால் மேற்பார்வையாளர் செய்ய வேண்டிய வேலையை விட பல மடங்கு அதிகமாக லேபர்னு சொல்லக்கூடிய அடிப்படை உற்பத்தி கொடுக்கும் நபர்கள் உழைப்பு அதிகம். ஆனால் இருப்பினும் வெகுமதியை சூப்பர்வைசிங் சொல்லக்கூடிய மேற்பார்வையாளர்களே பெறுகின்றனர் என்று இவ்வாறு உற்பத்தியை பராமரிக்க அவர்களின் மேலாளர்களை விட மிகவும் அவசியமானவர்கள். இருப்பினும் மேலாளர்களே சிறந்த வெகுமதியை பெறுகின்றனர். இது போன்ற சந்தர்ப்பங்களில் தொழிலாளர்கள் அகற்றப்பட்டால் உற்பத்தி தடைபடும். ஆனால் சில மேலாளர்கள் நீக்கப்பட்டால் உற்பத்தியை இன்னும் பராமரிக்க முடியும். எனவே ஒரு நிலையில் செயல்பாட்டு முக்கியத்துவத்தை எவ்வாறு அளவிட முடியும்? டேவிஸ் மற்றும் முர் இந்த பதவிகளின் செயல்பாட்டு முக்கியத்துவத்தை அளவிடுவதற்கான வழிமுறைகள் வழங்கவில்லை என்றார். இந்த பதவிகளின் முக்கியத்துவத்தை தீர்மானிப்பதில் அதிகாரத்தின் பங்கு மற்றும் அதன் மூலம் அதிக வெகுமதிகளை பெறுவது வெகுமதிகளை தீர்மானிப்பதற்கான முக்கிய வழிமுறையாகும். எனவே செயல்பாட்டு முக்கியத்துவத்தை விட அதிக வெகுமதிகளை தீர்மானிப்பதில் சக்தி முக்கிய பங்கு வகிக்கிறது. இவ்வாறான இந்த பதவிகள் அதிக பயிற்சியை உள்ளடக்கியதன் அடிப்படையில் அதிக வெகுமதிகளை நியாயப்படுத்துவதை, திறன்களை கற்றுக்கொள்வதை, அறிவை பெறுவது மற்றும் அதன் மூலம் பயனடைதல். பயிற்சி என்பது தியாகம் என்று அர்த்தமல்ல என்று அவர் வாதிடுகிறார். மேலும் இதுபோன்ற நிகழ்வுக்கான வெகுமதிகள் பயிற்சியின் போது செயல்படும் தியாகத்திற்கு சமமானதே இல்லை. சமமற்ற வெகுமதிகள் மக்களை அவர்களின் வேலையை மேம்படுத்துவதில் ஊக்கமளிக்க உதவுகின்றன என்ற விகிதமும் டுமினின் கூற்றுப்படி உண்மையல்ல. உண்மையில் ஊக்கத்திற்கு தடையாக உள்ளன. அடுக்குமுறை அமைப்பு திறமையான நபர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை சமமாக அணுக அனுமதிக்காது. அதாவது அடுக்குமுறை அமைப்பு மிகவும் திறமையானவர்களை சமமான வாய்ப்பு கொடுத்து முன்னேற்றத்துக்குண்டான பலனை கொடுக்காது. ஒவ்வொரு அடுக்குமுறை அமைப்புக்கு தகுந்த மாதிரியான நெறிமுறைகள், கோட்பாடுகள், அவங்களுடைய பண்பு, பழக்க வழக்கங்கள், அவங்களுக்கு உண்டான
சட்டத்திட்டங்கள் தகுந்த மாதிரியான வாய்ப்பையே பங்கிட்டு வழங்குகிறது. சமூக பாகுபாடு ஒவ்வொரு சமூகத்திலும் உள்ளது. இது ஒரு தடையாக செயல்படுகிறது. சமமற்ற வெகுமதிகளின் அமைப்பில் அதிக வெகுமதிகளை பெறுவார்கள். தங்களின் குழந்தைகளுக்கு அதே வெகுமதிகளை பெறுவதை உறுதி செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளன. தங்கள் பிள்ளைகள் இருக்கும் அதே பதவிக்கு மற்றவர்கள் வருவதை தடுக்கவும் அவர்கள் தடைகளை உருவாக்குவார்கள். சிறு உதாரணமாக, ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், அரசு பணியாக இருக்கட்டும், அவர்கள் சார்ந்த இருக்கக்கூடிய துறைகளில் மேலான உயர்ந்த பதவிகளை வகித்த நபர்கள் அதே பதவி மக்களால் மதிக்கப்பட்டு அதிக வெகுமதியை கொடுக்கக்கூடிய பதவியை மீண்டும் தன்னுடைய உறவினர் தன்னுடைய குழந்தைகளுக்கு அதே பதவியை பெறுவதற்கான தகுதியை நிலைபெறச் செய்து அவர்களுக்கு அதை அடைவதற்குண்டான முரண்பட்ட பாகுபாடும் பார்க்கப்படும் நிலை பல்வேறு துறைகளில் காணப்படுகிறது. இவ்வாறான நிலை இருக்கும் என்பதை தங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கும் அதே பதவிக்கு மற்றவர்கள் வருவதை தடுக்கும் அவர்கள் தடையாகவும் உருவாகுவார்கள். அதாவது சமமற்ற வெகுமதிகள் மூலம் ஊக்கமளிப்பது ஒரு அமைப்பில் சாத்தியமாகும் என்று டுமின் குறிப்பிடுகிறார். அனைவருக்கும் ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சிக்கான உண்மையான சமமான அணுகல் உள்ளது. இது செயல்பாட்டு ரீதியாக முக்கியமானதாக நியாயப்படுத்துவதன் மூலம் வாதிடுகிறார். எனவே சமூக அடக்குமுறையின் செயல்பாட்டு கோட்பாடு யதார்த்தமானது அல்ல என்பதை டுமின் நிரூபிக்க முயற்சிக்கிறார். அடுத்தபடியாக அலகு 6, பண்பு மற்றும் தொடர்பு. சாதிக்கான பண்பு அணுகுமுறைகளின் ஆரம்பகால நுண்ணறிவுகளை பயன்படுத்திய வேறு சில அறிஞர்களிடம் நாம் இப்போது திரும்புவோம். பண்பு அணுகுமுறை என அறியப்பட்டதை உருவாக்க கற்பித அணுகுமுறையானது சாதி அமைப்பு குறிப்பிடத்தக்க அம்சங்களை முதன்மையாக விவாதிக்கிறது. சமூக அடுக்கின் பிற வடிவங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சாதி அமைப்புடன் தொடர்புடைய ஒரு உள்ளார்ந்த பிரிக்க முடியாத குணங்கள். அதுபோலவே ஒவ்வொரு சாதிய தூண்டுதல் இந்த பண்புகளில் அவசியம் பங்கு பெற வேண்டும். GS குர்ரேவும் 1930களில் எழுதினார். மேலும் ஒவ்வொரு சாதியும் முன்னொன்றிலிருந்து பிரிக்கப்பட்டதாக கருதினார். அதாவது ஒவ்வொரு இனக்குழு அமைப்பும் மற்றொரு இனக்குழு அமைப்பு துவங்குவதற்கான காரணமாக மாறியிருக்கிறது என்பதை கூறுகிறார். ஒரு படிநிலை ஒழுங்கு. இந்த ஒழுங்குமுறையானது அதன் சாதியின் பண்புகளில் இருந்து சட்டப்பூர்வமாக உருவானது. இவை பிரிவு. இவ்வாறு ஒரு சாதி குழுவில் உறுப்பினர் என்பது பிறப்பாலும் பெறப்படுகிறது. இது மற்ற சாதியினருடன் ஒப்பிடும் போது தரவரிசை இருக்கும் நிலை மேலே உள்ள சமூகத்திலிருந்து தொடர்ந்து தரவரிசை உத்தரவுகள் அல்லது உறவுகள் ஏற்பாடு செய்கின்றன. மேன்மை அல்லது தாழ்வு. இதனால் பிராமணர்கள் படிநிலையில் உயர்ந்தவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர் மற்றும் மிகவும் கீழே தீண்டத்தகாதவர்கள். சாதி கட்டுப்பாடுகள் அனுமதி வழங்கிய ஒவ்வொரு சாதியினருக்கும் இவை வைக்கப்பட்டன. குறிப்பிட்ட நபர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு மட்டுமே ஆண்கள். இது அதன் உடையை உள்ளடக்கியது. பேச்சு, பழக்க வழக்கங்கள், சடங்குகள் மற்றும் பொருத்தப்பட்டது. இது குழு உறுப்பினர்களின் தூய்மையை காக்கவே சாதி குழுவே உருவாக்கப்பட்டது. அதாவது இந்திய சமுதாயத்தில் நீண்ட பழம்பெரும் காலங்களிலாக இனக்குழுவின் வேறுபாடுகள், வேறுபட்ட உணவு, உடை, தொழில், அவங்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கங்கள், திருமண முறை, பெண்களுடைய வளர்ப்பு செயல்பாடு, ஆண்களுடைய வளர்ப்பு முறை, போர் கருவிகள் கையாளும் முறை, வாழ்க்கை வழிபாட்டு முறை, தொழில், விவசாயம் போன்ற
தொழில் சார்ந்த முறைகள், ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கும் அவங்களுடைய வசிப்பிடம், இயற்கை வளங்கள் போன்ற சூழ்நிலையின் காரணமாக வெவ்வேறு வகையான பண்பாடுகளை கொண்டு இருக்கக்கூடிய இனக்குழு, வெவ்வேறு பலதரப்பட்ட பண்பாடுகளை கொண்டுள்ள இனக்குழுக்களையும் ஒட்டுமொத்த ஒருங்கே பெற்றுள்ள நாடாக இந்தியா திகழ்கிறது. இந்த இனக்குழுக்களில் உயர்வு தாழ்வு, தூய்மை அழுக்கு போன்ற கருத்துக்களை முன்வைத்து, அதாவது உணவு பழக்க வழக்கங்களில் மாமிசம் அல்லது மாமிசம் சாப்பிடாத உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்ற ஒரு கோட்பாடுகளில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் சுத்தமானவர்கள் என்ற சாதி மாசுபாடு, இந்த கருத்தில் ஒரு சாதியின் முழு முயற்சியும் மாசுபடுவதை தவிர்ப்பதுதான். மாசுபடுத்தும் பொருட்களிலிருந்து அசுத்தமான தொழிலில் ஈடுபடுபவர்கள் அல்லது மிக குறைந்த சாதியினர். மாசுபாட்டின் இந்த புறக்கணிப்பு சாதியின் குடியிருப்பு பிரிவில் பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு மக்களும் அவங்களுடைய வசிப்பிடங்களின் தன்மைக்கேற்ப, அவங்களுடைய பொருளாதார தன்மைக்கேற்ப, அவங்க சாதி இனக்குழுக்களின் பாகுபாடு தந்த மாதிரியான பார்வைகள், அடுக்கமைவுகள், அவங்களுடைய வசிப்பிடங்களிலும் வாழ்க்கை தரமும், ஆடையும், அவங்களுடைய பேச்சு திறனும், செயல்பாடும், செய்யும் தொழிலும் அடுக்கு நிலைகளை வேறுபடுத்தி காட்டும் நிலையை பார்க்க முடிகிறது. கூடுதல் தொழில் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பாரம்பரிய தொழில் இருப்பதே குரே உணர்ந்தார். தூய்மையான சாதியினர் தூய்மையான தொழில்களை கொண்டிருந்தனர். அதே சமயம் தூய்மையற்ற சாதியினர் அசுத்த தொழிலை கொண்டிருந்தனர். ஒவ்வொரு சாதியினரும் அவங்களுடைய அறிவு அல்லது அவங்களுடைய முன்னோர்கள் செய்து வந்த தொழிலை செய்து கொண்டிருக்கும் நிலையில் அவங்களுடைய இனக்குழுவின் சாதிய அடுக்குமுறையின் கட்டமைப்புகளை வாழ்ந்தனர். தற்போது வரையில் குளோபலைசேஷன், மாடர்னைசேஷன் சொல்லக்கூடிய உலகமயமாதல், நவீனமயமாதல் வந்த பின்பு பல்வேறு அடுக்கமைகள் மாற்றங்களையும் உயர்ந்த நிலையையும் அடைய செய்திருக்கிறது. ஆனால் முன்னாடி இந்த அடுக்கமைவு அவங்களுடைய தொழில் பரம்பரை குலத்தொழில், அந்த குலத்தொழிலுக்கேற்ப அடுக்கமைவுகள், அடுக்கு பிரிவுகள், அவங்களுடைய மதிப்பு இருந்ததை ஜிஎஸ் குரே அவர்கள் விளக்குகிறார். எண்டோகமி சாதியினரின் இந்த பண்பு மிகவும் தனித்துவமாகவும் அதை கடைபிடிப்பதற்கு இன்றியமையாததாகவும் இருந்தது. ஒரு குழுவாக அதன் தனித்துவமையை பராமரிக்கிறது முக்கியமான அம்சமாகும். இது ஒரு ஜாதிக்குள் மட்டுமே திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று நான் சொன்னேன். இவ்வாறு 6 பண்புக்கூறுகள் குறுடைய ஒரு சாதிய குழுவின் செயல்முறையை வரையறுக்க முயன்றார். சாதி அடையாளமாக தக்க வைத்துக் கொண்டது பிரிவு பல்வேறு பண்புகளை பாதுகாப்பதன் மூலம் சாதி கட்டுப்பாடுகள், சாதி மாசுபாடுகள், பாரம்பரிய தொழில் மற்றும் திருமணம் விளக்குவது. இந்திய சமூகத்தின் குறிப்பிட்ட சாதி வட்டத்தில் உள்ள சாதி குழு அதன் தனித்தன்மையாக மூலம் தலைமுறையாக நிலைநிறுத்த முயன்ற அடையாளம். நாம் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால், இந்திய சமுதாயத்தில் திருமணம் என்பது வெவ்வேறு வகையான மக்கள் வெவ்வேறு வகையான பள்ளி பாடசாலையில் பயின்றாலும், பல்வேறு வகை ஜாதியாலும் மதத்தாலும் இணைந்து பாடம் கற்றாலும், திருமணம் என்ற நிலை வரும்போது ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அவங்களுடைய இனத்துக்குள் திருமணம் முடிக்கும் பந்தம் பெரும் வகையான மக்களிடையே இந்தியாவில் இன்றும் கடைபிடித்து வருகிறது. உணவுக்காக, ஆடைக்காக, தொழிலுக்காக இணைந்து இணக்கமாக பல்வேறு வகையான இனக்குழுக்களும் பல்வேறு வகையான ஜாதிய தன்மைகளை பிறப்பால் பெற்ற மக்களும் இணைந்து வாழ்வதை நாம் ஏற்க முடிகிறது. ஆனால் திருமணம் என்ற நிலை வரும்போது அனைவரும் அவங்களுடைய சுய முன்னோர்களின் கடைபிடிக்கப்பட்ட பண்பு, சாதிய அடுக்கு நிலையை ஆழமாக பின்பற்றி வருகின்றனர் என்பதை இங்கே நிலைநிறுத்த விளக்கமாக கூறுகிறார். இதில் உணவு பழக்கங்கள் முன்னாடி இருந்த நிலை அசைவம், சைவம் என்ற பண்பு தற்பொழுது வெகுவாக மாறி வருகிறது. ஆனால் திருமணம் என்ற பண்பு
மிகவும் ஆழமாக இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பதை விளக்குகிறார். ஜே.எச். ஹட்டன் தனது கேஸ்ட் இன் இந்தியா என்ற புத்தகத்தில் சாதி அமைப்பை விவரித்தார். ஜாதி அமைப்பின் மைய அம்சம் எண்டோகமி ஆகும். இந்த உண்மையை சுற்றி பல்வேறு கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதாவது எண்டோகமி என்ற வார்த்தை இனக்குழுக்குள்ளாக, அதாவது ஜாதிய கட்டமைப்புக்குள்ளாக திருமணம் முடிக்கும் நிலை. எக்ஸோகமி என்றால் வேற்று சமுதாயத்தில் ஜாதி விட்டு சாதி திருமணம் முடிக்கும் நிலை. இங்க எண்டோகமி என்ற ஒரே ஜாதி ஒரே இனக்குழுக்குள்ளே திருமணம் முடிக்கும் கட்டமைப்பு பல நிலைகளில் நல்ல ஆழமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. அந்த முறையை இன்றளவும் அடிப்படை உரிமையாக எண்டோகமி திருமணம் முடிக்கும் இனக்குழுக்குண்டான திருமண பந்த அமைப்பு முறையை ஆழமாக கடைபிடித்து வருகின்றனர். சாதிகள் ஹட்டன் பார்த்த ஜாதி அமைப்பின் மற்றொரு முக்கிய அம்சம் தடை செய்யப்பட்டது. சமைத்த உணவை எந்த சாதியினரும் எந்த சாதியிலிருந்தும் எடுத்துக்கொள்வது. ஆனால் சொந்தமாக இத்தகைய கட்டுப்பாடுகள் கேள்விகளை எழுப்புகின்றன. அதாவது ஒவ்வொரு ஜாதியினருக்கும் உணவு வழக்க வழக்கங்கள், ஆடை, தூய்மை வேறுபாடு இருந்தது. ஆனால் சமைத்த உணவை மட்டும் அனைவரும் ஜாதியினரும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற நிலையை வெகுவாக சமைத்த உணவை எந்த ஜாதியிலிருந்தும் எடுத்துக்கொள்வது. ஆனால் சொந்தமாக இத்தகைய கட்டுப்பாடுகள் கேள்விகளை எழுப்புகின்றன என்று கூறுகிறார். ஜே.எஸ். ஹட்டன் எண்டோகமி சாதியினரின் இந்த பண்பு மிகவும் தனித்துவமாகவும் அதை கடைபிடிப்பதற்கு இன்றியமையாததாகவும் இருந்தது. குழுவாக அதன் சொந்த தனித்தன்மையை பராமரிக்கிறது. முக்கியமாக ஒரு ஜாதிக்குள் மட்டுமே திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று நான் சொன்னேன். இவ்வாறான 6 பண்புக்கூறுகள் ஒரு சாதியினர் குழுவிற்குள் குறைகிறார். சாதி அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டது. பிரிவின் பல்வேறு பண்புகளை பாதுகாப்பதன் மூலம் சாதி கட்டுப்பாடுகள், சாதி மாசுபாடு, பாரம்பரிய தொழில், திருமணம் விளக்குவது. அதாவது ஒவ்வொரு சாதிய கட்டுப்பாடுகள் என்று ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு இனக்குழுக்களும் பெருவாரியான மக்கள் அங்க வசிப்பிடங்கள் வாழக்கூடிய நிலைகளில் ஜாதிய கட்டமைப்புகள் வைத்திருந்தன. சாதி மாசுபாடும் இருந்தது. பாரம்பரிய தொழில் மற்றும் திருமணம், அதாவது இந்த ஜாதி வகுப்பை சேர்ந்தவர்கள், இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் இவ்வாறான தொழிலை செய்வார்கள் என்று தொழிலின் அடிப்படையில அவர்களுடைய பார்க்கும் பார்வையினுடைய கட்டமைப்பு, படிநிலைகள் இருந்ததை ஆழமாக இந்தியாவில் பார்க்கப்படுகிறது. அதே படிநிலையில் கட்டமைப்பு வழிதான் அரசும் மக்களுக்கு பணி, சலுகை போன்றவற்றை அவனுடைய பொருளாதார நிலையை அறிந்து அவர்களுக்கு இன்றளவும் ஊக்கம் அளித்து வருகிறது. இந்திய சமூகத்தின் குறிப்பிட்ட சாதி வட்டத்தில் உள்ள சாதி குழு அதன் தனித்தனியாக தலைமுறையாக நிலைநிறுத்த முயன்ற அடையாளம். ஜே.எச். ஹட்டன் தனது வாழ்க்கை முறையில் உணவை சமைப்பது யார், உணவு எந்த வகையான பாத்திரத்தில் சமைக்கப்பட்டது, உணவு கச்சா சமைக்கப்பட்டதா அல்லது தண்ணீரில் சமைக்கப்பட்டதா அல்லது எண்ணெயில் பொரித்ததா, பிந்தையது மற்றும் சாதியினரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதாவது மேல் தட்டு வர்க்கத்தின் சாதியினர் கொடுக்கக்கூடிய உணவை கீழ்த்தட்டு சாதியினர் பெற்றுக்கொள்ளும் மனநிலையம், கீழ்த்தட்டு பிரிவுகளை அடுக்குகளில் கீழ்நிலையில் என்று பார்க்கப்படும் அவங்க தொழில் ரீதியாக, ஆடை ரீதியாக, அவங்களுக்கு தூய்மையான நிலை, தூய்மையற்ற நிலையின் பாகுபாடு ரீதியாக பார்க்கப்பட்ட நிலையை அதன் அடிப்படையில் கீழ்த்தட்டு வர்க்கம் என்று அவர்கள் பார்வையில் பட்டியலிடப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து உணவை பெறுவது மறுக்கும் சூழல் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லாத நிலை இருந்தது. உணவின் படிநிலை, அதாவது யார் சமைத்தார் என்று பார்த்து அவர்கள் வீட்டில் உணவு எழுதுவார். இந்த
சமுதாயம் படிநிலை உடையவர் சமைத்தார்கள் என்றது பார்த்து அவங்களுக்கு கீழ் நிலையில் இருந்தவர்கள் மேல் அடுக்குகளில் இருந்தவர்கள் சமைத்தால் கொடுக்கும் உணவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதே இதை கீழ்நிலையில் இருக்கும் கீழ் படிநிலை என்று கூறக்கூடிய கீழ் அடுக்குகளில் வகிக்கும் சமுதாயத்தினர் கொடுக்கும் உணவை மேல் அடுக்கினர் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் நிலை பெருவழியாக இருக்கின்றது. உணவின் படிநிலை உள்ளது மற்றும் சைவ உணவு தாய் சிங்கம். சைவ உணவுகளில் உயர்ந்த தரவரிசையில் உள்ளது. உணவு பிராமணர்கள் பொதுவாக சைவ உணவு உண்பவர்கள். ஆனால் வங்காளத்திலும் காசினியிலும் எல்லா இடங்களிலும் இல்லை. அதாவது பிராமணர்கள் எப்பொழுதும் சைவ உணவுகள் உண்பார்கள் என்ற ஜாதிய பார்வை அடுக்குமுறை உணவு பழக்க வழக்கங்களை அவங்களுடைய இனக்குழுக்கு கட்டமைத்துள்ளனர். அதே போல் ஒவ்வொரு ஜாதியினருக்கும் ஒவ்வொருக்குண்டான உணவு பழக்க வழக்கங்கள் கட்டமைத்துள்ளனர். சாதி குழுக்களிடையே பிரிவினை மற்றும் படிநிலை. இதனால் உணவை ஏற்றுக்கொள்ளாதது பிரதிபலிக்கிறது. பதவியின் மேன்மை. தூய்மையை பேணுவதும் கழிவை குறைப்பதும் முழு எண்ணமும் கூட தொடர்புடைய ஊடுருவி இருப்பதை கண்டறியப்பட்டது. உதாரணமாக தென்னிந்தியாவில் சில பகுதிகளில் மாசுபாடு பற்றிய பயம் உடல் ரீதியாக மொழிபெயர்க்கப்படுகிறது. உயர்ந்த மற்றும் தாழ்ந்த சாதியினருக்கு இடையே இடைவெளி பராமரிக்கப்படுகிறது. மீண்டும் சாதிகள் குறைவு. கிராம கோயில்கள் மற்றும் கிணறுகளை தவிர்க்கவும் அவற்றுக்கு இடையேயான தூரத்தை பராமரிக்கவும் தரவரிசை ஒழுங்காக இருக்க வேண்டும். உயர் சாதி வகுப்பினருடைய தொடர்பு. இவ்வாறு ஹட்டன் சாதிய தொடர்புகளை விளக்குகிறார். ஒரு சாதியின் பண்பு கூறுகளின் கருத்து முதன்மையாக அகமனம், தூய்மை மற்றும் பியூரிட்டி, காமன்சாலிட்டி மீதான கட்டுப்பாடுகள் குரே ஹட்டன் இல் ஒன்றுடன் ஒன்று இருப்பதை நீங்கள் கவனித்து பார்க்க முடிகிறது. அதாவது கிராமங்களில் மக்கள் உணவு பழக்க வழக்கங்கள் மட்டுமல்லாமல் அவங்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும், நீர் இறைக்கும் கிணற்றுகளாக இருக்கட்டும், இப்போ நவீன காலமாக ஆழ்துளை கிணறு மூலிமா பம்ப் என்ற மோட்டார் மின் இயந்திரத்தின் மூலிமா பெறக்கூடிய நீர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான நிலையில் பெறக்கூடிய நிலை இருக்குது. முன்பு ஒரு காலத்தில் பொதுவாக கயிறு மூலம் உடல் ரீதியான உழைப்பை கொடுத்து இயந்திரம் அற்ற வளர்ச்சி தொழில்நுட்பம் குறைந்த காலங்களில் பின்பற்றப்பட்ட கிணற்றில் நீர் இருப்பது நிலை என்பது உயர்ந்த சாதியினர் இறத்தி சென்ற பின்பு தாழ்ந்த சாதியினர் இறக்க வேண்டும் என்ற நிலையும் இல்லாது அவர்களுக்கும் ஜாதி ரீதியான பாகுபாடு அதிகமாக பார்க்கப்பட்ட இடங்களில் பல்வேறுபட்ட தனித்தனியான நீர் இறைக்கும் நிலையும் கழிவுகளை அவங்களுடைய உடல் உபாதைகளையும் வழிபாட்டு நிலைகளையும் வெவ்வேறு வகையான பிரிவுகளாக முன்பட்ட அடுக்கு நிலையில் இருந்ததை பார்க்க முடியுது. எம்என் சீனிவாஸ் என்று சொல்லக்கூடிய சமூக ஆய்வாளர் ஜாதியின் அமைப்பை மேலும் தொடர்வதற்கு முன் அறிஞர்கள் கற்பித்ததை பயன்படுத்துவதை குறிப்பிடலாம். அணுகுமுறை சாதியின் பண்புகளை வலியுறுத்துகிறது. இருப்பினும் அவை ஒவ்வொன்றும் ஒன்று அல்லது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த பண்புகளில் மற்றவை மற்றும் அவை எவ்வாறு தொடர்புகளை பாதிக்கிறது என்பதை சீனிவாஸ் எழுதிய வழக்கில் 1950களில் அவர் சாதிகளுக்கு இடையே வாழும் உறவுகளின் கட்டமைப்பை ஆய்வு செய்வதை நாம் காண்போம். இந்த பண்புகளின் அடிப்படையில் இவ்வாறு அவர் ஜாதிய அடையாளத்தின் ஒரு மாறும் அம்சத்தை அறிமுகப்படுத்துகிறார். கட்டாயப்படுத்தி இந்த அம்சம் ஸ்ரீனிவாஸ் நிலையை இயக்கம் பற்றிய வேளையில் தெளிவாகிறது. சமஸ்கிருதமயமாக்கல் என்பது ஒரு சாதியின் அதன் தரத்தை உயர்ந்த முயற்சிக்கும் ஒரு செயல்முறையாகும். அதாவது ஒரு மொழி பேசக்கூடிய இனக்குழு மக்கள் அந்த மொழியின் பால் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற, தரத்தை பெற்ற, உயர்ந்த வகுப்பினரை சேர்ந்த, உயர்ந்த படிநிலையை பெற்ற நபர்கள் என்ற பார்வை இன்றளவும் மக்களிடையே பார்க்கப்படுகிறது. ஆனால் இவ்வாறான நிலை மற்ற இனக்குழுவிலிருந்து பிரித்து தன்னுடைய இனக்குழுக்குண்டான பாதுகாப்பை வலு
சேர்ப்பதற்குண்டான கட்டமைப்பை கொண்டுள்ளது. முன்னொரு காலத்தில் இனக்குழுக்குண்டான மொழி பேசுபவருக்குண்டான பெயர் இனக்குழுக்கு பிரிவே இருந்தது. ஆனால் மொழி பேசுவது மட்டுமல்லாமல் மொழிக்குள்ளும் பல்வேறு தரப்பட்ட உயர்நிலை, நடுநிலை, தாழ்நிலை என்ற அடுக்கு பிரிவுகள் என்றளவும் இருப்பதை நாம் உணர முடியும். அரசு பணியாக இருந்தாலும் கூட, தனியார் பணியாக இருந்தாலும் கூட, பள்ளிகளில் தவிர்த்து மற்ற அனைத்து இடங்களிலும் படிநிலையில் உயர்வு தாழ்வுக்கு ஏற்ப அவங்களுடைய வாழ்க்கை தரம் சமூக மக்களால் அங்கீகரிக்கவும் அவர்களை நிலையை தரங்களை உயர்வு தாழ்வாக பார்க்கும் பார்வையின் நிலை இன்றளவும் வெகுவாக குறைந்தும் ஒரு சில இடங்களில் அதே நிலையிலும் நீடித்தும் இருப்பதை நம் சமூக ஆய்வாளர்களின் கருத்துப்படி காண முடிகிறது. சாதி அல்லது சாதிகளின் பண்புகளை நடைமுறையில் ஏற்றுக்கொள்வதன் மூலம் சாதி படிநிலைக்குள் அவர்கள் மேலே தரவரிசையில் இது குறைந்த பண்புக்கூறுகள் படிப்படியாக கைவிடப்பட்டு கூறுவதாகும். அவர்களுக்குள் மேலே உள்ள சாதிகளின் உயர்ந்த பண்புகள் பின்பற்றப்படுகின்றன. இது தேர்ந்தெடுப்பதை உள்ளடக்கியது. சைவம், சுத்தமான தொழில்கள் போன்றவை. ஆதிக்க சாதி என்ற கருத்து நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு கிராமத்தில் ஆதிக்க சாதி அதன் மூலம் குறிப்பிடத்தக்கது கணிசமான எண்ணிக்கையில் இருப்பது நிலத்தின் உரிமை, அரசியல் அதிகாரம். ஆம், ஒரு மாநிலத்தின் ஆட்சி அதிகாரம் பெற்ற அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், ஒரு நிலத்தில் அதிகாரம் வலிமை பெற்ற மன்னன் தலைவனாக இருக்கட்டும், ஒரு இனக்குழுவில் தலைமை பண்புடைய ஒரு ஆளுமையை மிக்க ஆண் பெண் என்ற நிலையில் உயர்ந்த தலைமை பண்பு பெற்றவர்களாக இருக்கட்டும், இவர்கள் பெரும்பாரியான அதிக மக்கள் தொகையில் பெரும் இனக்குழுவாக பார்க்கப்படும் நிலை, அதாவது மெஜாரிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பெரிய அதிகமான மக்களில் கணிசமான எண்ணிக்கையில் இருப்பவர்களாக இருப்பாங்க. அல்லது அடுத்து நிலத்தின் உரிமை, அதாவது நிலத்தை சுயமாக அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவங்களுடைய நில உடைமை சமுதாயமாக இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் அதிகாரம் மிக்க நிலை பார்க்கப்படுகிறது. இவ்வாறு ஒரு ஆதிக்க சாதியானது எண்ணியல் முக்கியத்துவத்தையும் பொருளாதார மற்றும் அரசியல் ஆதிக்க சாதியினரின் உயர்ந்த சாதியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிராம சாதி படிநிலை ஆதிக்க சாதி மற்ற எல்லா சாதியினரின் சேவையையும் கட்டளையிடுகிறது. ஆம், சாதியுடனான தொடர்பு அணுகுமுறைகள் ஒருவரை பொறுத்து சாதிகள் உண்மையில் எவ்வாறு வரிசைப்படுத்தப்படுகின்றன என்பதை ஊடாடும் அணுகுமுறை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. மற்றொரு உள்ளூர் அனுபவ சூழலில் சாதியை ஆய்வு செய்வதற்கான அணுகுமுறையாக ஒரு சாதியின் பண்புக்கூறுகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அது பண்புக்கூறுகளின் தொகுப்பு அதன் சொந்த ஊடாடலை குறிக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க செயல்முறைகள். எனவே பண்புக்கூறுகளுக்கு எந்த தொடர்பும் அல்லது தொடரும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு பண்புக்கூறுகளுக்கும் அடிப்படை நிலையிலிருந்து மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பண்புக்கூறுகள் மேலோங்கி இருக்கும். மறுபுறம் தொடர்பு அதன் பண்புக்கூறு அம்சங்களை கொண்டிருப்பதை காண்கிறோம். அதனால் கேள்விகள் வருகின்றன. இந்த அம்சங்களில் எது மற்றவற்றை விட அதிக வலியுறுத்தப்பட்டது? மேலும் முதன்மையான சாதி இயக்கவியல் மற்றும் அடையாள உருவாக்க ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்கின்றன. முன்னோடிகளில் சிலவற்றை சாதியை பற்றிய ஆய்வுக்கு ஒரு பரஸ்பர அணுகுமுறைகள் சம்பந்தப்பட்டவை. ஜிஎஸ் பெவிலியன் செயலி சாதி இயக்கவியல் மற்றும் அடையாளம் ஆகிய இரண்டு கொள்கைகளால் ஒன்றுபட்டதாக உணர்கிறார். பிரித்தல் மற்றும் படிநிலை. அவர் சாதிகள் சடங்கு மற்றும் மதச்சார்பற்ற படிநிலைகள் இருக்கின்றன தொடர்பு விதிகள் வெளிப்படுத்துகிறது. அதாவது ரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை மேலெழுகிறது. சாதிகளுக்கிடையான உறவு என்பது சடங்குகளை மட்டும் உள்ளடக்குவதில்லை. அங்கு ஒரு அதிகார பரிமாணம் உள்ளது. ஏனென்றால் மற்ற சாதிகள் தாழ்த்தப்பட்ட ஒரு ஆதிக்க
சாதி அடையாளம் என்பது ஒரு சாதி பின்பற்ற முயற்சிக்கும் கீழ் சாதியினால் வெளிப்படுத்துகிறது. பதவியில் உயர்ந்தது இவ்வாறு தொடர்புடைய சடங்குகளில் ஒழுங்கு படிநிலை பரஸ்பர முறையே அணுகுமுறைகள் நடைமுறையில் உள்ளடக்கியது. உணவு, சேவைகள், தண்ணீர், ஒன்றாக புகைத்தல் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்வது மற்றும் ஏற்றுக்கொள்ளாதது பற்றிய கேள்விகள். அதாவது மனிதர்கள் அவர்கள் தொழில் ரீதியாக பார்க்கப்படும் நிலையை தவிர்த்து அவர்கள் உறவு ரீதியாக உணவு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடு ஆகியவற்றை பிரித்து பார்க்கும் சூழல் முரண்பட்டதாகவும் இருந்ததை ஏற்றுக்கொள்ளாதது பற்றிய கேள்விகள் எழுகின்றன. விருந்துகளில் இருக்கை ஏற்பாடுகள் மற்றும் பரிசு பரிமாற்றம். பேலி ஒரிசாவில் உள்ள பிசியபாரா கிராமத்தை பற்றிய தனது கருத்தை விளக்குகிறார். மராட்டிய மற்றும் சுதந்திரத்துக்கு பிறகு பிசியபாராவில் சாதி நிலைமை எப்படி மாறியது, சத்திரியர்கள் தங்கள் நிலத்தின் பெரும்பகுதியை இழந்தபோது இது அவர்களின் சடங்கு தரவரிசையில் சரிவை ஏற்படுத்தியது. அத்துடன் எங்களிடம் உள்ள தொடர்பு முறைகளில் தெளிவாக காணக்கூடிய மாற்றம் ஏற்பட்டது. மேலே வரையறுக்கப்பட்ட எடுத்துக்காட்டாக மற்ற சாதியினரின் உணவை ஏற்றுக்கொள்வது மற்றும் ஏற்காதது என்ற நிலை இருந்தது என்று கூறுகிறார். மேயர் அவர்கள் மேயர் மத்திய பிரின்ஸ்டர்ஸில் உள்ள ராம் கேரி கிராமத்தை ஆய்வு செய்தார். சாதியின் பாதிப்பை புரிந்து கொள்ள படிநிலை, அதாவது மேயர் சாதிகளுக்கு இடையே ஊடாடுவதை கவனித்தார். குடிநீரை உண்பது மற்றும் உணவு வகை கச்சா அல்லது பக்கா என பரிமாறப்பட்டது. சாப்பிடும் சூழல், சடங்கு அல்லது வேறு உண்ணும்போது உட்காருதல், யார் உணவு வழங்குகிறார்கள், யார் சமைத்தார்கள், தண்ணீர் கொடுப்பதும், பாத்திரம் உலோகம் அல்லது மண், இவ்வாறு மேற்கூறிய காரணிகளில் ஏதேனும் அல்லது அனைத்தும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஆரம்ப வரிசையில் உள்ளது. ஒரு ஜாதிக்கு அதிக அல்லது குறைந்த மாசுபாட்டிற்கு வழிவகுக்கலாம். இதனால் அதன் அடையாளத்தை தரவரிசையும் பாதிக்கிறது. படிநிலை ஒழுங்கு படிநிலை வரிசையில் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் ஒரு சாதியின் மட்டுமே என்பதை உறுதி செய்வார்கள், அல்லது அவற்றை மாசுபடுத்தாத உணவு மற்றும் தண்ணீர் பாத்திரங்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அல்லது பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக பக்கா உணவு தாழ்ந்த சமுதாயத்திடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஆனால் கச்சா உணவு ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரே சாதி அல்லது துணை சாதிக்குள் இருந்து மட்டுமே. அதாவது இயற்கையில் நம்ம பார்க்கக்கூடிய உணவுப் பொருட்களில் உயர்ந்த தட்டு மக்களின் உணவு பழக்கங்களை படிநிலை கீழ் இருக்கவர்கள் பெற்றுக்கொள்ளும் நிலையும், கீழ் படிநிலையில் இருக்கும் மக்களின் உணவுப் பொருட்களை மேல் ஜாதியினர் மறுக்கும் நிலையும் பல சூழ்நிலைகளில் இருந்ததை நாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக தண்ணீர், சில உணவுப் பொருட்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையும் இருப்பதை காட்டுகிறது. மேரியட் உள்ளூர் சூழலை கொண்டு சாதிய படிநிலையை பகுப்பாய்வு செய்கிறார். மேரியட் படித்தார் சடங்கு தொடர்புகளில் சாதி தரவரிசையின் ஏற்பாடு. மேரியட் அந்த சடங்கு படிநிலையை உறுதிப்படுத்தினார். அதுவே பொருளாதார மற்றும் அரசியல் படிநிலைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக பொருளாதாரம் மற்றும் அரசியல் தரவரிசை ஒத்துப்போகும். அதாவது சடங்கு மற்றும் சடங்கு அல்லாத படிநிலைகள் இரண்டு தரவரிசை சடங்கு படிநிலைகள் ஒரு பெரிய பாத்திரத்தை விவரிக்கிறார். அதாவது என்றாலும் தரவரிசை குறித்து ஒருமித்த கருத்து வெளிப்படுகிறது மற்றும் இது கூட்டாக உறுதிப்படுத்துகிறது. இது இருக்க இந்த செயல்முறை முதலில் தோன்றுவது போல் தெளிவாக இல்லை என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறது. இது ஏனெனில் இந்த சாதி தரவரிசை முறையில் அதன் முழுமையான வடிவில் இருக்கும்போது சமூகவியலாளர்கள் களத்தில் வடிவத்தில் இருக்கும்போது சமூகவியலாளர்கள் இந்த செயல்முறையை ஆதரிக்கவில்லையும் மற்றும் இது பற்றிய அனுமானங்கள் அல்லது அனுமானங்களின் மூலம் நடந்த கையில் கிடைக்கும் தரவுகளிலிருந்து புத்திசாலித்தனவர் மணியர் உபியின் அலிகார் மாவட்டத்தில் உள்ள இகன்
ஹரி மற்றும் ராணி நாக்லா ஆகிய 2 கிராமங்களை படித்த 1952 மணியட் ஆய்வு பற்றி இவற்றில் சாதிய ரேகை பற்றிய ஒருமித்த கருத்து உள்ளது என்பதை காட்டுகிறது. கிராமங்களில் சடங்கு கடைபிடிப்பதன் மூலம் இது செயல்படுகிறது. ஊடாடுதல் கிராமத்திலேயே கிராமங்களில் முக்கிய குறிகாட்டில் அல்லது தரவரிசையில் விழுக்கிறது. உணவு வழங்குவதில் மாறுபாடு இருக்கிறது மற்றும் உணவு வழங்குவது யாரிடமிருந்து யார் பெறுகிறார் பெறுவதிலும் முன்பாடு இருக்கு. பெறுவருடைய உடல் உடை, அவங்களுடைய வயது, பெரும் முறை வேறுபாடுகள், மரியாதைக்குரிய சைகைகள் மற்றும் நடைமுறைகளை வழங்குதல் மற்றும் பெறுதல் பிராமணர்கள் மிகவும் பிரத்யேகமான மற்றும் முக்கியமானவற்றில் பணிபுரிவதால் அவர்கள் உயர்ந்த தரவரிசையில் உள்ளனர் என்ற சடங்குகள் அவர்கள் மற்ற சாதியினரிடமிருந்து அனைத்து சேவைகளையும் ஒரே நேரத்தில் பெறுகிறார்கள். மீண்டும் பிராமணர்கள் மற்றொரு உயர் சாதியினரிடமிருந்து பக்கா உணவை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆம், அனைத்து இனக்குழுக்களும் அனைத்து தொழில்களையும் பெற்றிருக்கவில்லை. ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கான பெருவாரியான வேலை ஒவ்வொரு இனக்குழுக்களும் கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒவ்வொரு இனக்குழும் ஒவ்வொரு வகையான படிநிலைகளில் இனக்குழுக்களுக்கு உண்டான சாதிய முரண்பாடு, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும், தொழில் ரீதியாக மதிக்கும் நிலையும் முரண்பட்ட நிலையும் இருக்கிறது என்பதை ஏற்றுக்க முடிகிறது. அதில் இந்தியாவில் பிராமணர்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தில் கூட மற்ற கீழ் சாதியிலிருந்து சில உணவு பண்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையை பார்க்க முடியாது. இவ்வாறான ஒரு சாதி இருக்க முடியும். பிராமணர்கள் அவர்களிடமிருந்து பக்கா உணவை ஏற்றுக்கொண்டால் உயர்வாகவும், பிராமணர்கள் என்றால் குறைவாகவும் கருதப்படுகிறது. அதாவது அவர்களிடமிருந்து கச்சா உணவை ஏற்றுக்கொள்வது கிஷன், ஹரி போன்ற 10 உயர் சாதிகள் இருந்தன மற்றும் ராம் நாக்லாவில் 4 உயர் சாதிகள் இருக்கின்றன என்பதை ஆண் சாதியினர் எதையும் பெறுவதில்லை. பிற சாதியினரின் சேவை, ஆனால் மற்ற அனைத்து சாதியினருக்கும் அதன் சேவைகளை வழங்க வேண்டும் என்று விளம்பரம் செய்யப்படுகிறது. அவர்களிடமிருந்து கச்சா உணவையும் ஏற்றுக்கொள்வது ஒரு நடைமுறை. உணவு மற்றும் சின்கள் மற்றும் அவை எவ்வாறு வழங்கப்படுகின்றன மற்றும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதை சாதியின் அடையாளத்தின் முக்கிய குறிகாட்டுகளாகும். பண்பு கூறு மற்றும் சாதிய தரவரிசை இருப்பினும் விதிகள் இருப்பதை கூட கவனித்தார். பண்பு முறைகள் ஒன்றாக ஸ்னோக்கிங், அதாவது இரண்டாவதாக ஹோசிங் வளாகத்தின் ஏற்பாடு, விவரங்கள் மற்றும் உடல் தொடர்பு, விருந்தில் உணவு அனுப்பப்படும் வரிசையில் உணவு எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதையும், கிஷன் கர்கியின் அரசியல் மற்றும் பொருளாதார சம்பிரதாய வரிசைக்குண்டான ஒரு முறை. இதை டூமன் அவர்களுடைய ஆய்வுப்படி, டூமன் சாதிய இன்டர்நேஷனல், அதாவது உலக முன்னோக்கு பற்றிய ஆய்வுகளுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை சேர்த்தார். அதாவது ஆய்வுகள் பண்புகளை விட சாதிகளுக்கு இடையேயான உறவுகளை விரிவுபடுத்துகிறது. ஆய்வு பண்புகளை விட சாதிகளுக்கு இடையேயான உறவுகளை விரிவுபடுத்துகிறது என்ற பண்பு கூறுகள் இருக்கலாம். சாதிகளுக்கு இடையேயான உறவை மட்டுமே விளக்க வேண்டும். லூயி டூமன் கருத்துப்படி சாதிய தரவரிசை மற்றும் அடையாளத்தில் உள்ளூர் சுருள் உரைக்கு ஒரு பங்கு உள்ளது. ஆனால் இது ஒரு பதில் முழு சாதி அமைப்பு முழுவதும் பரவி இருக்கும் படிநிலையின் சித்தாந்தமாகும். இவ்வாறு டூமன்ட்டுக்கு சாதி அமைப்புகளின் உறவுகளின் தொகுப்பு முக்கியமான நீடித்த மத விதிகளின் டூமன் பெறுவதை சாதி என்பது ஒரு சிறப்பு வகை சமத்துவமின்மை மற்றும் படிநிலை சாதி அமைப்பின் அடிப்படையிலான அத்தியாவசிய மதிப்பு. இந்த மதிப்பு தான் இந்துவை ஒருங்கிணைக்கிறது. சமூகம் சாதியின் தீவிரமான அம்சங்களை எதிர்ப்பு கொள்கையை அடிப்படையாக கொண்டவை மற்றும் டூமன் கூறுகிறார். அவர்கள் அடிப்படையான தூய்மையான மற்றும் தூய்மையற்றது, தூய்மை என்பதை விட தூய்மை மேலானது மற்றும் உள்ளது தனித்தனியாக வைக்க வேண்டும். இதனால் சாதி அமைப்பு பகுத்தறிவு கொண்டதாக தோன்றுகிறது. தூய்மையானவர்களுக்கும் தூய்மையற்றவர்களுக்கும் இடையேயான எதிர்ப்பு. சாதிய அமைப்புகளில்
அவர்கள் அணியும் ஆபரணங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், வசிக்கும் இடம், நீர்நிலைகள், அவங்களுடைய வாழ்க்கை சூழலில் செய்யப்படுகிற வழிபாட்டு தலங்கள், சம்பிரதாயங்கள், ஆரம்ப விதிமுறைகள், பிரிவினைக்கு பதிலாக படிநிலையை வலியுறுத்துங்கள். இருப்பினும் புரித்தி பற்றி கேள்வி எழவில்லை. இது போன்ற அனைத்து ஆரம்ப நிகழ்வுகளில் இதனால் துவைப்பவர் ஒரு சுத்திகரிப்பாளர் மற்றும் நுழைய முடியும் வீடு சுதந்திரமாக. ஆனால் அதே சாதியினுடன் திருமணம் விருந்தில் கலந்து கொள்ள முடியாது. ஆம், உயர்ந்த சாதியினர் வீட்டை சுத்திகரிப்பதற்குண்டான தாழ்ந்த சாதியினர் சுத்தப்படுத்த நிலையை ஏற்றுக்கொள்ளப்படுவார். ஆனால் திருமண முறையில் அவர்களை உறவின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். பண்பு மற்றும் தொடர்பு அணுகுமுறைகள் ஒரு மதிப்பீடு. 2 கிரான்ஸ்கேரியில் சாதிகள் இருந்த வழக்குகள் இருந்ததாக குறிப்பிடுகிறார். சோதிக்கத்தில் இந்த சமூக படிநிலைகள் அவர்களின் நிலையை பெறவில்லை. பண்புகளை சில சந்தர்ப்பங்களில் உணவு மற்றும் தொழில் கட்டுப்பாடுகள் இல்லை என்று கண்டறியப்பட்டது. சாதிய நிலை அல்லது அடையாளத்தை மறுக்கவும் மீண்டும் கிசன் கார்கில் ஜாதிகள் இடம் பெறுவதை உயர்நிலை பின்பற்றவில்லை, குறைந்த ஆக்கிரமிப்பு, எனவே உண்மைகள் கோட்பாட்டிற்கு பொருந்தவில்லை என்றது ஆய்வுக்கு முரண்பாடும் இருக்கதை கூறுகிறார். உண்மையில் ஒரு சாதியின் பண்பு அதன் தரத்திற்கும் இடையில் முரண்பாடுகள் இருக்கலாம். இவ்வாறு எமன் ஸ்ரீனிவாசும் மைசூர் கிராமத்தை வியாபாரிகள் ஜாதியில் சைவம் மற்றும் சுத்தமானது, விவசாயிகளுடன் தொடர்பு தொழில், இருப்பினும் விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் தரவரிசை உள்ளது என்பதை விளக்குகிறார். இவ்வாறான பண்புகளில் எது அதிகம், பண்புகளில் எது என்ற பிரச்சனை உள்ளது. சாதியின் தரவரிசைக்கு குறைவான முக்கியத்துவம் அணுகுமுறை மற்றும் ஏற்கனவே முன்மொழியப்பட்டது. இனி பரஸ்பர அணுகுமுறையானது பண்புக்கூறுகளின் உள்நோக்கத்தை அதனுள் அடக்குகிறது. இதனால் பண்புக்கூறுகளை குறிப்பிடாமல் தொடர்பு மற்றும் தரவரிசையை கணக்கிட முடியாது என்கிறார். டான்ஸ்லண்ட் இன்டர்சேன் தியரி தவிர உள்ளூர் மயமாக்குகிறது மற்றும் அந்த தரவரிசையை முன்வைக்கிறது, அதாவது தொடர்புகளின் விளைவாகும். இதனால் பிரிவினைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. படிநிலை லூயிஸ் டூமனின் நிலைப்பாடு என்னவென்றால் தூய்மை மற்றும் மாசுபாடு பற்றி சித்தாந்தம் தொடர்புடையது. முழு இந்து சமுதாயமும் அதன் ஒரு பகுதி மட்டுமே. டூமன் விஷயத்தில் இந்த வேலை பெரிய அளவில் வரலாற்று சிறப்புமிக்கது. மேலும் சாதி நோக்கநிலை இவ்வாறான நிலைப்பாடுகள் இது உண்மையல்ல. ஊடாடும் லிப்ரோச்கள், அதாவது டூமன் அதிகாரம் மற்றும் அந்தஸ்து ஆகியவற்றுக்கு இடையே ஒரு தெளிவான பிரிவினை செய்தாலும் அதுவும் உள்ளது. அதிகாரம் மற்றும் வரலாற்று ரீதியான அந்தஸ்துக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளாலும் இவ்வாறான இறுதியாக சாதியை ஒரு பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுங்குமுறை மதிப்புகள் சித்தாந்தங்கள் பார்வை கூறப்படுகிறது. இவ்வாறான சமூக அடுக்கு நிலைகள் ஒவ்வொரு வகையான காலகட்டங்களுக்கும் வெவ்வேறு வகையான நிலைப்பாடுகளை கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு வரலாற்று ஆய்வாளர்களும் சமூகவியல் ஆய்வாளர்களுடைய ஒவ்வொரு படிநிலையில் இருப்பதை தெளிவாக அவர்கள் ஆய்வு மூலம் விளக்கின்றனர். இருப்பினும் ஒவ்வொரு ஆய்வு கூறுகளுக்கும் ஆய்வு அறிக்கைகளின் விளக்கங்களுக்கு ஏற்ப முன்னுக்கு பிறனான முரண்பாடுகளும் இருந்து விவாதித்து களையக்கூடிய நிலையும் பார்ப்பதை நாம் காண முடியுது. அதிலும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்கள், ஆடைகள், திருமண முறைகள் இவ்வாறான நிலையில் ஆய்வு அறிஞர்கள் இன்றளவும் இனக்குழுக்கு ஏற்ப இனக்குழு வேறுபாடு இருப்பதை விளக்குகின்றனர். இது மட்டுமல்லாமல் தொழில், உணவு, பண்பாடு என்பதை முரண்பட்டதை உலகமயமாக்கல் மற்றும் தொழில்மயமாக்கல் விளைவாக மாறுபடுவதையும் இன்றளவும் தவிர்க்கப்பட்ட சூழ்நிலை அனைவரும் சமம், அனைத்து தொழில்களிலும் முன்னேறக்கூடிய வாழ்க்கை முறையை இன்றளவு மாற்றங்களை பெற்று வருகிறது. சமுதாயத்தின் நிலை மீண்டும் வளர்ச்சியை நோக்கிய நிலையில், மெய் விஞ்ஞானத்தை நோக்கிய நிலையில் செல்வதை நாம் இன்றாக பார்க்க முடிகிறது. இவ்வாறான சமூகம் அனைத்து சமூகத்தையும் உள்ளடக்கி பரஸ்பர ஏற்றுக்கொள்ளும் முரண்பாடற்ற நீங்கியதாக இருக்க முடிவதை நாம் காண முடிகிறது. சமுதாயங்கள் எவ்வொரும் அரவணைத்து செல்லும் சமுதாயமே ஒரு நீண்ட நெடுதூரமான
வளர்ச்சியை நோக்கிய நிலையை இருப்பதை நாம் காண முடியுது. மீண்டும் அடுத்த பாடத்திட்டங்கள் சந்திக்கும் வரை